அதிமுகவுக்கு அரசியல் அரிச்சொடியே தெரியாது. டெல்லி ஏகாதிபத்தியம் தானே பல்வேறு விதத்திலே வலைவீசி இந்த தமிழகத்தை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று முனைகிறது. அவர் எண்ணம் பலிக்காது. அவரும் அவரை சார்ந்த பரிவாரங்களும் வந்து சென்று மிரட்டிக் கொண்டும் அநாகரிகமான முறையில் திராவிட இயக்கத்தையே இந்த மண்ணிலிருந்து துடைத்தெறிவோம், திமுக கழகத்தை வேரோடு பிடுங்குவோம் என்று மமதையோடும் அகந்தையோடும் மத்திய மந்திரி என்ற திமிரோடும் ஆணவத்தோடும் அவர் இந்த பேசிய கருத்துக்கு பலத்த கண்டனத்தை தெரிவிப்பது மட்டுமல்ல, திராவிட இயக்க வரலாற்றின் அரிச்சுவடி கூட அறியாத அப்பாவி மனிதர். அவர் குஜராத்திலே அவர் பல்வேறு நபர்களை ஏவி குண்டோதரர்களினுடைய கொட்டத்தை ஏற்படுத்தி சிலவற்றை சாதித்து கொண்டார். தமிழ்நாட்டில் இது திராவிட இயக்க கோட்டை. கண்ணீர், வியர்வை, இரத்தம் இவற்றால் கட்டி எழுப்பப்பட்ட கோட்டை. நடேசனாரும் நாயரும் தியாகராயரும் அடித்தளத்தில் அறிவாசான் பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் கட்டி எழுப்பிய தியாக கோட்டை. தூத்துக்குடி KVK சாமியும் ஆலந்தூர் சின்னாரும் வண்ணை மஜீதும் உடையார்வாளை வேலாயுதமும் எண்ணற்ற தினர்களும் தங்கள் உயிர்களை தத்தம் செய்து கட்டி எழுப்பப்பட்ட தியாக கோட்டையை ஒரு காலும் எவராலும் சிதைக்க முடியாது, நெருங்க முடியாது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்த்ததற்கு அடிப்படை காரணமே திராவிட இயக்கத்தை ரசிப்போம் என்று வடபுலத்து ஆதிக்க சக்திகள் மூர்க்கத்தனமாக முயன்று இப்படி பேசி வருகிறார்கள் என்பதால் தான் நாங்கள் கூடி முடிவெடுத்து திராவிட இயக்கத்தை வலுப்படுத்தவே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்த்தேன். டாக்டர் கலைஞர் அவர்களின் நோய்ப்படுக்கையில் இருந்தபோது தளபதி இன்றைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். வைகோ வந்திருக்காரப்பா என்று 2 தடவை சொன்னவுடனே கண்களை அகல திறந்து உருவங்களை உயர்த்தி என்னை பார்த்தார். உங்களுக்கு எப்படி பக்கவரமா பல ஆண்டுகள் இருந்தனோ அதுபோல தம்பிக்கும் தளபதிக்கும் இருப்பேன் என்று சொன்னவுடன் அவர் கண்கள் கலங்கியது மட்டுமல்ல, 2 கரங்களை எடுத்து என்னை பார்த்து நீட்டினார். நான் அவர் கரங்களை பற்றி கொண்டேன். இந்த சம்பவத்தை இங்கே நடைபெற்ற வழக்கறிஞர் வீரபாண்டியனுடைய நூல் வெளியீட்டு விழாவிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சம்பவத்தை அப்படியே நான் கூறியதை அப்படியே கூறினார். இப்பொழுது உடன்பாட்டுக்கு கையெழுத்து போட போகிற போதும் அப்பாட்ட கொடுத்த வாக்கை அப்படியே பாதுகாத்து காப்பாற்றிட்டீங்களே என்றார். நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதிலே உறுதியாக நிற்பேன். திராவிட இயக்கத்துக்கு அரணாக இருக்க வேண்டியது அடர்த்தியான திராவிட இயக்கமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் The Concentrated Dravidian Movement is MDMK. அதனுடைய கடமை என்ற உணர்வோடு தான் நாங்கள் முடிவெடுத்து கொண்டு வந்தோம். அதே முடிவில் அதற்கு மேலும் மேலும் வலுச்சேர்க்கின்ற பணியிலே தான் நான் ஈடுபட்டு வருகிறேன். அதிமுகவுக்கு அரசியல் அரிச்சொடியே தெரியாது. டெல்லி ஏகாதிபத்தியம் தானே பல்வேறு விதத்திலே வலைவீசி இந்த தமிழகத்தை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று முனைகிறது. அதனால்தான் இது டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கும் திராவிட ஜனநாயகத்துக்கும் இடையிலே மூண்டிருக்கின்ற அறப்போர். இதிலே டெல்லி ஏகாதிபத்தியத்தினுடைய முயற்சிகள் முறிந்து நொறுங்கி போகும் என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 210 தொகுதிகளிலே வெற்றி பெறுவோம்.